வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ஏசிபி ஏசிபி பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரெண்டு பார்ட்டாக வரலாம். ஏன்னு கேட்டாச்சுனாக்கா நான் வந்து அவல்தார் டு எம்ஏசிபி நாயக் சுபதாருக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து டேட்டா தேட ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து ரொம்ப முக்கியமான டேட்டாலாம் கிடைச்சாச்சு. ஸோ அதை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எம்ஏசிபி நாயக் சுபதார் வந்து எப்படி வாங்கலாம் அப்படின்ற வழிமுறையை வந்து சொல்லலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து கொண்டு வந்திருக்கான ரீசனு. ஸோ ஏசிபினா என்ன, எம்ஏசிபினா என்ன, அது எந்தெந்த கால இடையில வந்து நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அப்படி எலிஜிபிள் இருக்குனாக்கா நீங்கள் எப்படி வந்து கோர்ட்டில் போயிட்டு கேஸ் போட்டு வாங்கலாம் அப்படின்ற அந்த கேஸ் ஸ்டடியை வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நான் தேடும் போது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கேஸ் ஸ்டடி தான். 3 நபரோட கோர்ட் கேஸில் வந்து அவங்க எப்படி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன கிடைச்சிருக்கு, எந்தெந்த காரணத்தினால அவங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு, எந்த காரணத்தினால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ஏசிபி வந்து கோர்ட்டு கிராண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து பென்ஷனில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறதோ இல்லை கால் பண்ணுறதோ வந்து பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ஏசிபிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏசிபின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ஏசிபின்னு சொல்கிறாங்க. இந்த ஏசிபியை வந்து மோடிஃபை பண்ணதுனால தான் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எம்ஏசிபியை வந்து மாறிச்சு. ஏசிபி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2006க்கு முன்னாடி வந்தவங்களுக்கு மட்டும்தான் ஏசிபின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு வீடியோவில் பிபிஓவில் மென்ஷன் பண்ணி நம்ம காட்டியிருக்கோம் ஏசிபி வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. 2006க்கு அப்புறம் வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா எம்ஏசிபின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. 2006க்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஏசிபின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆகும். ஸோ 2006க்கு முன்னாடி வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஏசிபி கொடுப்பாங்க. நீங்கள் சர்வீஸில் வந்து ஒரே ரேங்கில் வந்து 10 வருஷம் ஹோல்டு பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரே ரேங்க்லேயே வந்து 10 வருஷம் ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏசிபி வந்து எலிஜிபிள் ஆகும். ஸோ 2006க்கு முன்னாடி வந்தவங்களுக்கு இது எல்லாருக்குமே கிடைக்குமானாக்கா அப்படி இல்லை. இது வந்து குறிப்பிட்ட மாதத்துக்கு அப்புறம் ஜூன்ன்றாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ஜூலைன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான லெட்டர் வந்து எங்கிட்ட கிடைக்கல. ஜட்ஜ்மெண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னாக்கா 2003 மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து மாதத்தை மென்ஷன் பண்ணல. ஸோ உங்ககிட்ட இந்த 2003ஓட இந்த மாதத்துக்கு அப்புறம் வந்தவங்களுக்கு வந்து ஏசிபி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஏதாவது லெட்டர் இருக்குன்ற பட்சத்தில் தயவுசெய்து அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இங்கே நம்ம 2003ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணது வந்து மாதம் வந்து குறிப்பிடல. அது எந்த மாதம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளியர் ஆகலை. இது வந்து ஏசிபி 2006க்கு முன்னாடி வந்தவங்களுக்கு. 2006க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து எம்ஏசிபியாக மாறிடுச்சு. ஏசிபியில் வந்து மோடிஃபை பண்ணதுனால தான் எம்ஏசிபியாக வந்து மாறிச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ரேங்கில் வந்து 8 வருஷம் ஹோல்டு பண்ணோம், இங்கே வந்து 10 வருஷம் ஹோல்டு பண்ணோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2006க்கு அப்புறம் வந்த இன்னைக்கு டேட் வரைக்கும் சர்வீஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலிஜிபிள் இருக்கும். அது எப்படி எலிஜிபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து நீங்கள் ப்ரொமோஷனையும் இல்லை கேட்ரையும் வந்து அன்வில்லிங் பண்ணாமல் வில்லிங் பண்ணி அதில் வந்து ஃபெயில் ஆகிறீங்க, அதாவது நெக்ஸ்ட் ப்ரொமோஷனுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி தகுதியானவங்க இல்லைன்னு சொல்லிட்டு உங்களோட கேடரில் வந்து உங்களை ஃபெயில் ஆக்குறாங்க. அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் வந்து கேடர் அட்டன் பண்ண முடியல, ஆனால் நீங்கள் வந்து ப்ரொமோஷனுக்கும் சரி கேடருக்கும் சரி வில்லிங் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட ரேங்கில் இருக்கிற அந்த சர்வீஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுனாக்கா உங்களுக்கு அதுக்கு அடுத்த ரேங்கோட அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேஸ் டீட்டெயில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த எம்ஏசிபின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அடுத்த ரேங்க்கை வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அடுத்த ரேங்கோட ஃபைனான்ஷியல் பெனிஃபிட் மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க. ஃபைனான்ஷியல் அப்கிரேடேஷன் மட்டும்தான் பண்ணுவாங்க ஏசிபிலையும் சரி எம்ஏசிபிலையும் சரி. அதில் வந்து 3 விதமான எம்ஏசிபி இருக்குது. இதில் வந்து 1, 2, 3ன்னு சொல்லிட்டு எம்ஏசிபி 3 சொல்லலாம். ஏசிபி வந்து 2 தான் வரும். ஏன்னா ஏசிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 வருஷம் தான். இப்போ ஒருத்தர் வந்து ஓவர்ஸ் ரேங்கில் வந்து என்ட்ரி ஆகிறாரு சிப்பாய் ரேங்கில் அப்படின்ற பட்சத்தில் அவர் 24 வருஷமே சர்வீஸ் பண்ணாலே அவருக்கு வந்து 2 ஏசிபி தான் கிடைக்கும். ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கும் ஒரு ஏசிபி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ஏசிபி 8 வருஷம் ஆனதுனால 24 வருஷம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு 3 எம்ஏசிபிக்கு வந்து அவர் எலிஜிபிள் ஆகிறாரு. ஸோ அது எப்படி அப்படின்னு தான் நெக்ஸ்ட் வீடியோவில், அதாவது சிப்பாய் டு எம்ஏசிபி நாயக் சுபதாரா வந்து எப்படி வாங்கியாச்சு அப்படின்றது தான் அடுத்த வீடியோவில் வந்து அந்த கேஸ் ஸ்டடி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டு ரேங்கில், அதாவது எந்த ரேங்க் வந்து நம்ம ஹோல்டு பண்ணுறோமோ அந்த ரேங்க் டு 1 அப் பண்ணுறாங்க. ஃபைனான்ஷியல் அப்கிரேடை வந்து 1 அப் பண்ணுறாங்க. இங்கே வந்து உதாரணமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிப்பாய் ரேங்க் எடுத்திருக்கோம். ஸோ சிப்பாய் ரேங்கில் வந்து ஹோல்டிங் பண்ணிட்டு 8 வருஷம் வந்து ஹோல்டு பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் எம்ஏசிபி 1 கிடைக்குதுனாக்கா அவருக்கு வந்து நாய்க்கோட ஃபைனான்ஷியல் அப்கிரேடை வந்து பண்ணுவாங்க.
8 வருஷம் வந்து முடிஞ்சாச்சு. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாய்க்கோட பேமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 16 வருஷம் முடிஞ்சாச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ஏசிபி வந்து 2 கொடுக்குறாங்க. ஆல்ரெடி எம்ஏசிபி 1ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாய்க்கானதுனால இங்கேருந்து அவல்தாரா வந்து 1 அப் பண்ணிட்டாங்க ஃபைனான்ஷியல் அப்கிரேடில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ஏசிபி 2 கிடைக்கும் போது அவல்தாரா வந்து அவர் ஃபைனான்ஷியலில் மட்டும் அப் ஆகிட்டு அவல்தார் என்ன பேமெண்ட்டோ அந்த பேமெண்ட் வந்து எம்ஏசிபி 2 கிடைச்ச உடனே அவர் வந்து அவல்தாரோட பேமெண்ட் வந்து வாங்குறாங்க. ஸோ இங்கே வந்து 16 வருஷம் முடிஞ்சிச்சு. அவர் வந்து சிப்பாயிலே இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் 16 வருஷம் முடிஞ்சிச்சு. 17 வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஆல்ரெடி கலர் சர்வீஸில் வந்து ஒரு சிப்பாயோட சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 17 வருஷம் அவர் வந்து அவுட் ஆகிடுவார். எம்ஏசிபி 3 வந்து அவருக்கு எலிஜிபிளாக ஆகாது. ஆனால் எம்ஏசிபி 3யும் வந்து ஒருத்தர் வாங்கியிருக்காங்க. அது எப்படின்றது தான் அந்த கேஸ் ஸ்டடியில் பார்க்கலாம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எம்ஏசிபி 3 கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் அவல்தார் டு நாய் சுபதார் வந்து கிடைக்கும். எம்ஏசிபி 3 கிடைக்குதுன்ற பட்சத்தில் ஒருத்தருக்கு. ஸோ இங்கே வந்து நாய்க்கு ஆகிட்டாங்க. இங்கே வந்து நாய்க்கு ஆனாங்க 8 வருஷத்தில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 16 வருஷத்தில் அவல்தார் ஆகிட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 24 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவல்தார் டு நாய் சுபதா வந்து ஆகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து 3 விதமான அப்கிரேடுக்கு கிடைக்கும் எம்ஏசிபியில். ஆனால் ஏசிபியில் 2 தான் கிடைக்கும். ஒன்று வந்து சிப்பாய் டு நாய்க்கு ஆகலாம், இல்லை சிப்பாய் டு அவல்தார் ஆகலாம். ஸோ 2 அப்கிரேடேஷன் தான் நடக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிப்பாய் டு எம்எஸ்சிபி நாய் சுபதா வந்து ஆகியிருக்காங்க. அது வந்து கேஸ் ஸ்டடியில் பார்க்கலாம். ஆனால் இந்த அன்வில்லிங் ப்ரமோஷன் கேடர் அன்வில்லிங் பண்ணதுனால கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான கேஸ் ஸ்டடி வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அது 2த்தையும் நம்ம வந்து இப்போ பார்த்துடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேஸ் ஸ்டடி. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆர்மர்டு ஃபோர்ஸஸ் ட்ரிபுனல் லக்னோ பெஞ்சில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஆர்மர்டு ஃபோர்ஸஸ் ட்ரிபுனல் லக்னோ பெஞ்ச் தான். ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 26 பிப்ரவரி 2024 ஜட்ஜ்மெண்ட். இது வந்து 29 பிப்ரவரி 2024 ஜட்ஜ்மெண்ட். ரெண்டுமே போன மாசத்தோட லேட்டஸ்ட். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா சிப்பாய் ரேங்க்ல இருக்கவங்க தான். ரெண்டுமே அப்ளை பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா எம்ஏசிபி அவல்தாருக்காக. அதாவது இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி நாய்க்கோட எம்ஏசிபி கிடைக்குது, அவல்தார் எம்ஏசிபிக்காக இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணாங்க. ஸோ நம்ம இந்த கேஸ்ல மட்டும், அதாவது இந்த 29 பிப்ரவரி 2024 கேஸ்ல வந்து நம்ம என்னென்ன ரீசனுக்காக வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிதான். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரே சேமா தான் இருக்கும். ஆனால் வில்லிங் அன்வில்லிங்ல என்ன இஷ்யூ இருக்கு அப்படின்றதான் இதில் வந்து பார்க்க போறோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14/4/2025 வந்து என்ரோல்மெண்ட் ஆனாரு. 17 வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா 17 நாள் இவர் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காரு. இவருக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் பென்ஷன் பிசிடிஏ பிரயாராஜ் மூலமா பிபிஓ நம்பர் இஷ்யூ பண்ணிட்டாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் எம்ஏசிபி நாய் கிரேடோட ஃபர்ஸ்ட் எம்ஏசிபியோட 14/4/2013 வந்து இவருக்கு வந்து கிராண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 2005 என்ரோல்மெண்ட். இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2013 வந்து 8 வருஷம் கம்ப்ளீட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் எம்ஏசிபி வந்து கொடுத்தாச்சு நாய் கிரேடோட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எம்ஏசிபி 2 16 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபினிஷ் ஆன பிறகு கொடுத்துருக்கணும். அதே போல பார்த்தீங்கன்னாக்கா 30/10/2022 பார்த்தீங்கன்னாக்கா கமாண்டிங் ஆஃபீஸர் வந்து இவருக்கு ரிஜெக்ட் பண்ணியாச்சு. ஸோ 16 வருஷம் இந்த டேர்ம் பாலிசி லெட்டர் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு எம்ஏசிபி வந்து கொடுத்துருக்கணும். ஏன் கொடுக்கல அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 8 வருஷத்துக்கு ஒரு முறை, அதாவது இங்கே உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் 8 வருஷத்துல பார்த்தீங்கன்னாக்கா எம்ஏசிபி 1 வந்து கொடுத்துருக்காங்க. எம்ஏசிபி 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 16 வருஷத்துலையும், எம்ஏசிபி 3 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 24 வருஷத்துலையும் வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் இங்கே வந்து உதாரணம் கொடுத்துருக்காங்க கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ல. ஸோ இவருக்கு ஏன் வந்து எம்ஏசிபி 2 வந்து கிடைக்கல, அதாவது நாய் டு அவல்தாரோட எம்ஏசிபி 2 வந்து ஏன் கிடைக்கலன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்க இவர் வந்து கேடர் அன்வில்லிங், இவர் வந்து 19/1/2018 பார்த்தீங்கன்னாக்கா இந்த அன்வில்லிங் சர்டிஃபிகேட்ல வந்து நான் வந்து கொடுக்குற எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நான் தெளிவாகவும் என்னோட சொந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணியிருக்காரு. இதுல வந்து இந்த 4வது பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து அவேரா இருக்கேன், இதுல வந்து என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி அது வந்து நான் சம்மதம் அப்படின்றத பத்தி தான் இதுல வந்து மென்ஷன் பண்ணிட்டு I am not eligible for grant of MACP on permanent unwilling for promotion cadre promotion இங்க வந்து மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நீங்க முக்கியமா பார்க்கணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க வந்து அன்வில்லிங் கொடுக்குறீங்க, ப்ரமோஷனுக்கோ கேடருக்கோ பர்மனன்ட் அன்வில்லிங் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா எம்ஏசிபிக்கு வந்து எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. ஸோ 2 கேசஸுமே அதே தான். இவருமே பாத்தீங்கன்னாக்கா டோட்டல் 17 வருஷம் 16 நாள் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காரு. இவருக்குமே ஏசிபி நாய் கொடுத்துருக்காங்க, பிபிஓ நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஏசிபி 2 ஆஸ் பர் ஏசிபி ஸ்கீம் ஆஃப் 2003. ஸோ இதுதான் அந்த 2003 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மந்த் வந்து மென்ஷன் பண்ணல.
ஸோ இவருமே சேமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பில்லிங் சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஐ எம் நாட் எலிஜிபிள் ஃபார் கிராண்ட் ஆஃப் எம்ஏசிபி ஆன் பர்மனன்ட் அன்வில்லிங் ஃபார் ப்ரமோஷன் கேர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சைனும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களுக்கு வந்து அந்த எம்ஏசிபி 2 ஹவுல்தாரோட எம்ஏசிபி கிடைக்காததுக்கு வந்து ரீசனு. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரிஜினல் அப்ளிகேஷன் வந்து இங்கே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த கோர்ட் வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சதான் அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க நீங்கள் எம்எஸ்சிபிக்கு வந்து கிராண்ட் ஆக மாட்டீங்க இந்த அன்வில்லிங் சர்டிஃபிகேட்ல வந்து சைன் பண்ணி கொடுத்தாச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரிஜினல் ஓஏ வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு கேஸ்லேயும் நடக்கலாம். அதனால நீங்கள் பில்லிங்கோ அன்வில்லிங்கோ கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பத்தின் பேரை தான் கொடுக்குறீங்களே கண்டி அது வந்து உங்களை வந்து யாரும் ஃபோர்ஸ் பண்ணி வந்து உங்ககிட்ட சைன் வாங்கலை. ஸோ நீங்கள் சொந்த விருப்பத்தில் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து எம்ஏசிபி வந்து கிடைக்காது. நீங்கள் வந்து டெம்பரரி கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இன்கேஸ் ஆஃப் டெம்பரரி அன்வில்லிங் கொடுக்குறீங்கனாக்கா நீங்கள் வந்து எம்ஏசிபிக்கு வந்து கிளைம் பண்ண முடியும். ஆனால் இங்கே வந்து பர்மனெண்ட்டாக கொடுக்குறீங்க எம்ஏசிபி பர்மனெண்ட்டாக கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எம்ஏசிபி கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து ப்ரொமோஷனும் சரி கேடரும் சரி அன்வில்லிங் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பர்மனெண்ட்டாக கொடுக்குறீங்க டெம்பரரி கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து எம்ஏசிபி வந்து கிடைக்காது இன்னைக்கு காலகட்டத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீ 2006க்கு முன்னாடி வந்த பென்ஷனரு யாராவது ஏசிபி வாங்கியிருக்கீங்க கேஸ் ஃபைல் பண்ணியோ இல்லை மற்ற ஏதோ ஒரு வழிமுறைகளை வந்து நீங்கள் குறிப்பிட்ட ரேங்க்லேருந்து இப்போ நாய்க்குலேருந்து வந்தவங்க அவல்தாரோட எம்ஏசிபி வாங்கியிருக்கீங்க இல்லை அவல்தார்லேருந்து வந்தீங்க நாய் சுபதாரோட எம்எஸ்சிபி வந்து வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கோர்ட்டில் மூலியமாவோ இல்லை வேறு ஏதோ சிபி கிராம்லையோ இல்லை மற்றது எங்கேயோ நீங்கள் வந்து உங்களோட வழிமுறை என்ன எப்படி வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு அந்த வழிமுறை சொன்னீங்கன்னாக்கா மற்றவங்களுக்கு வந்து ஏதுவாக இருக்கும். ஏன்னா அதிகப்படியான கேட்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவல்தார் டு நாய் சுபதருக்கான எம்ஏசிபி வந்து ப்ரீ 2006க்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய பேர் கிடைக்காது இருக்கு. அவங்களுக்கு வந்து ஆனரியும் கிடைக்கல. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா 24 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு அவல்தாரோட பென்ஷன் தான் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆனரி நாய் சுபதாரம் கிடைக்கல எம்ஏசிபி நாய் சுபதாரம் கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஷேர் பண்ணுற டேட்டா வந்து உதவியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2006க்கு முன்னாடி வந்த பென்ஷனர் யாராவது எம்ஏசிபி நாய் சுபதாரோட பென்ஷன் வாங்குறீங்க அதுக்கான வழிமுறை உங்ககிட்ட இருக்குன்ற பட்சத்தில் தயவு செஞ்சு நீங்கள் வந்து தமிழ் சைனிக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ அது வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணி அதோட என்ன ப்ரொசீஜரோ அதை மட்டும் நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குன்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அவல்தார் டு எம்ஏசிபி நாய் சுபதரா வந்து எப்படி வாங்கியிருக்காங்க அது வந்து கோர்ட் வந்து என்னென்ன வழிமுறைகளை கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இது வந்து 2006க்கு அப்புறம் ரிட்டையர் ஆனவங்க 2006க்கு முன்னாடி இல்லை 2006க்கு ரிட்டையர் ஆனவங்க கேஸ் ஃபைல் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயிலான வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.